பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. குரூப்ல அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி இமெயில் ஒன்று இருக்கு. ஸோ அதே மாதிரி இமெயிலை நான் இப்போ அலோவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா சிக்கனு கிக்கு குரு தேவ் வெங்கின்னு இருக்கு. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா வெங்கி@yahoo அனுப்ப போறேன். ஓகேவா? இதுக்கு நான் இங்கேயே யூஸ் பண்ணிக்கிறேன் நேம் ஃபீல்டு. ஓகேவா? போஸ்ட் மெத்தட் தான் chickenu@yahoo 1 2 3 4 5 6. ஓகேவா? இப்போ நான் இதை இந்த மாதிரி கொடுத்தா சக்சஸ் வந்துருச்சு. அப்போ இதுல என்ன நடக்குது அப்படின்னா 5 ரெக்கார்டு இருந்தது, 6வது ரெக்கார்டா ஒன்று வந்துருச்சு. ஸோ டூப்ளிகேட் ரெக்கார்டு வருது. இது டெக்னிக்கலாவே தப்பு. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டு இருக்கு, திரும்ப நீங்க ரிஜிஸ்டர் பண்ணா அலோவ் பண்ணவே கூடாது. ஓகேவா? இப்போ டிசைன் ரெக்யர்மெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். ஆனா 99% அந்த மாதிரி அலோவ் பண்ண விடாது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நீங்க ஜிமெயில்னா போயிட்டு ஏதாவது உங்களுடைய நேம் arunesh@gmail.com arunesh0106 அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வரும். எப்படி அது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது அப்படின்னா நீங்க கொடுக்குற மெயில போய் டிபில இருக்கான்றதை செக் பண்ணும். நேற்று நம்ம லாகின் பண்ணும்போது செக் பண்ணோம்ல, இருந்துச்சுன்னா வேலிட் இமெயில், இல்லைன்னா இன்கரெக்ட் இமெயில். ஓகேவா? இமெயில் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் டேட்டாபேஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி இப்போ என்ன செய்யணும்னா இந்த டூப்ளிகேட் ரெக்கார்டை நான் இப்போ ரிமூவ் பண்றேன். ஓகேவா? டெலீட் பண்றேன். இந்த சிக்கனு அப்படின்றத டெலீட் பண்றேன். இப்போ நான் ஆட் யூசர் பண்ணும்போது ஓகேங்களா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இன்னைக்கு பவி கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது நான் அதான் சொன்னேன், நீங்க கோடிங் எழுதுறதுக்கு முன்னாடி இதனுடைய அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு யோசிச்சாலே உங்களுக்கு அவுட்புட் வரும். என்கிட்ட கொஸ்டினே கேட்க மாட்டீங்க. என்னென்ன அப்படின்னா, இப்போ நான் 3 ரெக்கார்டு தான் அனுப்ப போறேன். இதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நேமை பத்தியோ இல்ல பாஸ்வேர்டை பத்தியோ ஒரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நேமு அண்ட் பாஸ்வேர்டை பத்தி ஒரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இமெயில் மட்டும்தான் யூனிக்கா இருக்கும். யூனிக்னா இந்த டேபிள்லயே ஒரே ஒரு இமெயில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? திரும்ப அகைன் அது ரிப்பீட்டே ஆகக்கூடாது. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா find one அப்படின்றத நம்ம அகைன் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இமெயில் ஆல்ரெடி இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈவினிங் உங்களுடைய ஜூனியர் பேட்ச்ல பேசும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இடம் தான் டிபில போய் ஸ்டோர் ஆகக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி தான் ஒரு வாட்ச்மேனை நம்ம வைக்கணும். அவர் என்ன செய்வாரு அப்படின்னா, வரக்கூடிய இமெயில் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்ற மாதிரி அனுப்பணும். அப்படி இல்லை அப்படின்னா மட்டும்தான் இந்த விஷயத்த பண்ணணும். ஓகேவா? இப்ப இமெயில் இங்க இருக்கா, இங்க டேட்டாவை எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றாங்களா, பண்ணிட்டு போவாங்க. ஓகேவா? ஸோ இல்லைன்னா எனக்கு அதுக்கு முன்னாடியே பண்ணிடணும் அப்படின்னா லாகின்ல நம்ம என்ன பண்ணோம், அதே விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கமெண்ட் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுறேன். இப்ப இமெயில் நான் இந்த மாதிரி கொடுத்து if இப்படி. ஓகேவா? இப்ப யூசர் டேட்டா, இப்ப நான் இதை எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா திரும்ப திரும்ப இன்செர்ட் ஆயிட்டு. இப்ப நான் ஒரு இமெயில் கொடுக்க போறேன், அது இருந்துச்சுன்னா என்ன பண்ண போகுது, இல்லைன்னா என்ன பண்ண போகுது. நேற்று பார்த்தா அதே கண்டிஷன் தான் இருக்கு. ஓகேவா? இருந்துச்சுன்னா நீங்க டிபில இன்செர்ட் பண்ணவே கூடாது. இல்லாத இமெயில் தான் இன்செர்ட் பண்ணணும். சிக்குனு 1 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? இந்த இமெயில் நான் இப்ப கொடுக்குறேன். இப்ப நல்லுன்னு வருது. அப்ப நம்ம என்ன கண்டிஷன் எழுதணும் அப்படின்னா, இஃப் யூசர் டேட்டா இருந்தா, இஃப் யூசர் டேட்டா இருந்தா எல்லாம் நல் கண்டிஷன், நான் இருந்தானே எழுதுறேன். இருந்தா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எரர் மெசேஜ் அனுப்புங்க. யூசர் டேட்டா இருக்குப்பா. ஓகேவா? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ். அப்படி இல்லைன்னா தான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகே புதுசா வரப்போது போல அப்படின்னு சொல்லிட்டு ஓகே யூசர் டேட்டா இருக்கு அப்படின்னா இந்த மெசேஜ் அனுப்புங்க. இல்லை அப்படின்னா
புதுசா மாடலை கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட்டாவை எல்லாத்தையும் மேப் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணுங்க. Now email already exists in database. ஓகேவா? இப்படிதான் ஒர்க்கும் பண்ணுவாங்க. அகைன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது, இதெல்லாம் ரியல் டைம்ல நாங்க இப்பதான் பாக்குறோம் அப்படின்னா ஓகே. ஆனா யோசிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? எப்படி அதை செக் பண்றாங்க அப்படின்னா மந்திரம்னா கிடையாது, அந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு ஃபுல்லா செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் இப்ப இதுக்கு முன்னாடினா ஒரு நோட்டு, அந்த லெஜர்ல வந்துட்டு பேர் எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. யார் யார் பேரு ஆல்ரெடி இருக்கா, இவனை இங்க போக சொல்லு, அப்ப டிக் அடிச்சுப்பாங்க. இருக்கு அப்படின்னா டிக் அடிச்சுப்பாங்க, இல்லைன்னா மட்டும் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ அதே லாஜிக் தான் இங்க, கோடிங்கும் அதே தான். ஓகேங்களா? இப்போ நான் சிக்குனு 1 யாப்மெயில்னு கொடுக்குறேன். இப்போ இது டிபியில போய் விழுந்துடும். ஓகேங்களா? இது யூசரை ரிஜிஸ்டர் பண்ணும்போது செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ஃபோன் நம்பருக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபோன் நம்பருக்கும் இதே கான்செப்ட் தான். ஃபைண்ட் ஒன் ஃபோன் நம்பர் இருந்தா பாரு, இல்லைன்னா அனுப்பிவிடு அப்படின்னு சொல்ல போகும். இப்போ திரும்பவும் நீ சிக்கனுவே கொடுத்த அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வரும், ஏன்னா டேட்டா பேஸ்ல போய் விழுந்துட்டு இருக்கும். இங்க நான் காணோம் அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணு, ரெஃப்ரெஷ் பண்ணா இங்க இருக்கு, டேட்டா பேஸ்ல இருக்கு அப்படின்னவே அது நமக்கு சொல்லிடும் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இன் டேட்டா பேஸ் அப்படின்னு. புரியுதா? புரியுதுண்ணா. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி நேத்து சொன்ன மாதிரி தான் இங்க ஐடி எல்லாம் பாஸ் பண்றதுன்றது ஓல்டு. இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா JWT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், இதை தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னன்னா JWT அப்படின்னா JSON வெப் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த இமெயில் இந்த ஐடியை கூட இப்ப நான் ஈஸியா ஹேக் பண்ணிடலாம். இந்த JWT கொடுக்கக்கூடிய டோக்கன் வந்து கொஞ்சம் செக்யூர்டா இருக்கு, கொஞ்சம் இல்ல நிறையவே செக்யூர்டா இருக்கு. JSON வெப் டோக்கன் அப்படின்னு சொல்லி இதுதான் ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்றது. இதை நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய அப்ளிகேஷன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இதனுடைய இது bcrypt மாதிரியே தான் இது. ஓகேங்களா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்க எந்த இடத்துல வேணுமோ அந்த JSON வெப் டோக்கனை போட்டுக்கோங்க, JWT சைன். ஓகேவா? இங்க கொஞ்சம் ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருக்காங்க, இங்க அப்படின்றாங்க. அப்படின்னா இது சீக்ரெட் கீ. ஓகேங்களா? இந்த சீக்ரெட் கீ டெவலப்பர் ஆர் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அந்த கீயை தான் நம்ம இங்க போடுவோம். இதை எப்படி இன்டெகிரேட் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதை ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிக்கிட்டேன். எந்த இடத்துல வேணும் அப்படின்றால் ஃபர்ஸ்ட் இதை போட்டுட்டு கான்ஸ்ட் வேர் இருந்தால் தூக்கிட்டு இங்கே எடுத்துட்டு எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் பண்ண போறேன்னா லாகின்ல சக்சஸ்ல தான் பண்ண முடியும். சக்சஸ் இஸ் வேலிட். இந்த யூசர் ஐடி அனுப்புறீங்கல்ல, இந்த ஐடிக்கு பதிலாக தான் நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒரு சீக்ரெட் டோக்கனா ரெடி பண்ண போறேன். ஸோ என்னுடைய சீக்ரெட் டோக்கன் வந்து APJ Dream Tech 2020 அப்படின்னு வைக்கிறேன். இது என்னுடைய சீக்ரெட் கீ. ஓகேவா? இது வேற எந்த ஒரு இதுலையுமே இல்லாத ஒரு ஆப்ஷன். நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை கூட ஈஸியா எடுத்துடலாம். ஏன்னா நீங்க ப்ரௌசர் முன்னாடி உட்காந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க டைப் பண்ணும்போது ஹிஸ்டரியில இருந்து எடுத்துக்கலாம். ஆனா சர்வர்ல இருக்கக்கூடிய இந்த சீக்ரெட் கீயை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா? நீ ஒரு டெவலப்பரா இருந்தாலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா இதை நான் என்ன வேணாலும் கொடுப்பேன், இது என்னன்னு நீ கண்டுபிடிப்ப. இதுதான் என்னுடைய சீக்ரெட் கீ. முடிஞ்சா கண்டுபிடிக்கலாம், எனக்கே தெரியாது. ஹேக்கர்ஸ் இதுக்கு இருப்பானுன்னு வச்சுக்கோயேன், ஆனா 99% இருக்க வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? இது வந்து ஒரு சீக்ரெட் கீ, இதை நீ என்ன வேணாலும் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக APJ Dream இப்படி நான் ஒரு சீக்ரெட் கீ வைக்கிறேன். சரி, இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னா, ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பொதுவாக எப்படி வைக்கலாம் அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டை இங்க அவங்களுக்கு ஒரு பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இங்க நீங்க என்ன வேணாலும் பாஸ் பண்ணலாம். என்ன வேணாலும்னா என்னன்னு புரியுது எனக்கு. யூசர் நேம் பாஸ்வேர்டு இது மட்டும் தான் நம்ம கொடுப்போம் அப்படின்னா நீங்க IP அட்ரஸை எடுக்கலாம், என்ன கண்ட்ரின்றதை எடுக்கலாம். ஓகேவா? என்ன டைமிங்ன்றது போடலாம். அதாவது இங்க IP அட்ரஸ்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரேண்டமா இல்ல ஏதாவது ஒரு பேக்கேஜ் மூலமா ஐபி அட்ரஸ் எடுத்து நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? நார்மலா இந்த JWT சைன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய யூசர் இன்ஃபர்மேஷனை ஒரு ஆப்ஜெக்டாகவும், நெக்ஸ்ட் சீக்ரெட் கீயை இன்னொரு ப்ராசஸ் ஆகும். இதுக்கப்புறம் எக்ஸ்பயர்ஸ் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பயர்ஸ் இன்னா இந்த டோக்கன் எவ்வளவு நாள் வரைக்கும் எவ்வளவு நேரம் வரைக்கும் வேலிடா இருக்கணும்ன்ற வரைக்கும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அதுக்காக யூஸ் பண்றதா இந்த JWT. இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா, இது ஒரு இப்போ ஒரு டோக்கனை கொடுக்கும். இந்த டோக்கனை நான் ஐடிக்கு பதிலா ஆத் டோக்கன் அப்படின்னு ஒரு கீழே கீ, ஆனா ஆத் டோக்கன் தான் இருக்கணுமானா அது என்ன வேணாலும் இருந்துட்டு போகும். ஆத்தென்டிகேஷன் டோக்கனுக்கு நான் இப்போ இதை அனுப்ப போறேன். ஓகேவா? யூசர் நேம் பாஸ்வேர்டு இங்க கொடுக்குறீங்க, வேலிடா இருக்கான்னு செக் பண்ண போகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல டேட்டா இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டு எடுக்க போகுது, பீக்ரிப்ட்ல கம்பேரிசிங் பண்ண போகுது. நேற்று பார்த்தது இது நம்ம கொடுக்குற பிளைன் டெக்ஸ்ட், இது ஆஷ்டு பாஸ்வேர்டு. இது நம்ம இப்போ கொடுக்குற 1 2 3 4 5 6 இதை ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஆஷ்ட் ஆகி விழுந்துச்சுல, இதுவும் கம்பேர் ஆகுதா அப்படின்ற பார்க்கறது தான் இந்த மெத்தடோடைய வேலை. இது வேலிடா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இமெயில் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்க டோக்கனை கிரியேட் பண்ணணும். கூட இது ஒரு அடிஷனல் சீக்ரெட் கீ. நீங்க இப்ப காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னவே நீங்க இதை பத்திலாம் பேசினா அடிஷனலா இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல இப்போ நான் ப்ரௌசர்ல போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா மேல இருக்கிறோம் இமெயில் ஈஸியா பார்த்துடலாம். பாஸ்வேர்டுனா புள்ளியா இருக்கும். அதையுமே அவன் வந்து ஹிஸ்டரியில ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டா எல்லா கூகுள்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் செட்டிங்ஸை நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அது போய் உட்காந்து. ஓகேங்களா? ஸோ அங்க தேர் இஸ் a possibility to get a user name and password. பட் இந்த இடத்துல பேக் எண்ட் அப்படின்னவே இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன், இப்போ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணவே எப்படி இதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் இன்னொரு சீக்ரெட் கீ வைப்பேன், அது உங்களுக்கு தெரியுமானா வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த JWT ல இருக்கிற ஒரு பிளஸ். இப்போ நான் போயிட்டு லாகின் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிதான், சர்வரை ஸ்டார்ட் பண்ணலாம். பாத்தீங்களா? இந்த டோக்கன் வந்தாச்சு. என்னன்னா இது இவ்வளவு பெரிய டோக்கன் இருக்கு அப்படின்னா, இந்த டோக்கனை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நான் நேற்று உங்களுக்கு நேத்தா தெரியல, இந்த கெட் ஏபிஐ நான் இப்படி ஹிட் அடிச்சா எல்லாமே வந்துருச்சு. ஆமா வருது. அதுக்கு என்ன அப்படின்னா எஸ் வரும். நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது என்ன பண்ண போகுது அப்படின்னா சொல்றேன். இந்த டோக்கன் இருக்கா, லிஸ்ட் யூசர் இந்த இடம் தானே, இங்க நான் எடுத்து போட்டுக்கிறேன். இப்ப இதுதான் அந்த சீக்ரெட் கீ. ஓகேவா? டோக்கன், இந்த டோக்கன் எங்க இருந்து வரும், அனுப்பணும். இப்ப யூசர் லிஸ்ட் யார் வேணாலும் கால் பண்ணலாம். இது இந்த ஏபிஐ ஹிட் அடிச்சாலே என்ன நடக்கும் அப்படின்னா யூசர் லிஸ்ட் இருங்க, இதையுமே இன்னும் கொஞ்சம் தெளிவா சாஃப்ட்வேர் யாராச்சும் இது ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்களா, போஸ்ட்மேனு இருக்குண்ணா. ஒரு நிமிஷம். இந்த ஏபிஐ கால் பண்ண ஒர்க் ஆகும்.
100% ஒர்க் ஆகாது. அப்புறம் எதுக்குடா அனுப்புறேன் இல்லையா? அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறதுக்கு தான். போட்டோண்ணா. ஒர்க் ஆகாதுடா. என்ன திட்டுன்னு தெரியுது. அது இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றேன். நல்லா இருக்கும். போடா. சரி ஓகே, நாளைக்கு நான் இந்த விஷயத்த சொல்லித்தரேன். என்ஜி ராக்னு ஒன்று இருக்கும், அதை இது பண்ணி வச்சுக்கோங்க, சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி வைக்க. ஓகே, அது என்னன்னா இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டை வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. அதை யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அதை வச்சு வேற எதுவும் பண்ண முடியாது. குரூப்ல போட்டிருக்கேன் நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் அந்த எரரை. அது ஒர்க் ஆகாதுடா. லோக்கல் ஹோஸ்ட் 5000 அப்படின்ற ஒரு போட்டே உங்களுக்கு இப்போ ரன் ஆகாது, அதனால ஒர்க் அவுட் ஆகாது. சரி ஓகே, இப்போ இந்த யூசர் லிஸ்ட்ல நம்ம எந்த ஒரு பேராமீட்டரும் நம்ம சென்ட் பண்ண மாட்டோம், அதனால நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஆனா ரியாலிட்டியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க இந்த லாகின் ப்ராசஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த டோக்கன் கிடைச்சிருச்சு அப்படின்னா, இந்த டோக்கனை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எல்லா ஏபிஐக்குமே நீங்க இதை பாஸ் பண்ணுவீங்க. இந்த ஹெட்டர் என்னது ஃபார்ம் மெத்தட்லயோ இல்லை எக்ஸ்பார்ம்லயோ இந்த கெட் ஆர் போஸ்ட்லலாம் சென்ட் பண்ண மாட்டீங்க. எங்க சென்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, இதுல ஹெட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? இதுல ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழே இங்க சென்ட் பண்ணுவீங்க. request dot bodyன்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இதுக்கு மேல request dot headers ஒன்று இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ நான் இந்த விஷயத்த இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, console dot log புரியலாம், பிரச்சனை இல்லை, நாளைக்கு நான் உங்களுக்கு அகைன் இதை சொல்றேன். request dot headers அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லா ஏபிஐக்குமே இதுக்கு மேல request dot headersல இந்த டோக்கன் பாஸ் ஆகும். பாஸ் ஆச்சு அப்படின்னா இருக்கு பாருங்க, ஆத்தரைசேஷன் அப்படின்ற கீழே இந்த இது இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதை எடுத்து இதுல வச்சுட்டு இப்படின்னு எடுத்துட்டு கன்சோல் லாக் ஒன்று போடுவாங்க. என்ன பண்ணுன்னா, இப்படிதான் ஏபிஐஸ் எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணுவாங்க. அதாவது வரவன் போறவன் எது என்னுடைய சிஸ்டத்தை அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ப்ராசஸை பண்ணுவாங்க. இப்போ நான் இப்படி சென்ட் பண்றேன். இப்போ நமக்கு என்ன வருதுன்னா, டீகோடட்
ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுல இருக்கக்கூடிய விஷயத்த டீகோட் பண்ணி கொடுக்கும். என்னன்னா சொல்றீங்க, இப்ப தப்பா சென்ட் பண்ணிட்டா இப்ப இந்த இடத்துலயே ஒரு எஸ் ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். எஸ் ஒன்னு ஆட் பண்ணோன்னு என்ன சொல்றது, இன்வேலிட் சிக்னேச்சர்னு சொல்றது. அப்ப டீகோடர்ல வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா இது ஓகே, அப்படி இல்ல அப்படின்னா இது தப்பு. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா வேலிட் யூசரா இல்லையா அப்படின்ற மாதிரி நமக்கு இது வரும். புரியுதா? புரியுதான்னு எனக்கு தெரியல. ஓகே, எதுக்காக இந்த JWT டோக்கன் இன்னைக்கு நான் சொல்றேன், நாளைக்கு இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ JWT டோக்கன் ஒரு யூசர் லாகின் பண்ணும்போது அவங்களுடைய யூசர் கிரெடென்ஷியலை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டோக்கனை ரெடி பண்றாங்க. இந்த டோக்கனை என்ன செய்வாங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட்ல ரெக்வஸ்ட், நீங்க ஆக்சிஸ்ல வந்துட்டு கெட் மெத்தட், போஸ்ட் மெத்தட், அதுக்கப்புறம் ஃபார்ம் டேட்டா இதை மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. அதுலயே இன்னொரு ஆப்ஜெக்ட் ஹெட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ஹெட்டர்ஸ்ல ஆத்தரைசேஷன் அப்படின்ற ஒரு கீல நீங்க சென்ட் பண்ணுவீங்க. அது ஆக்சிஸ்ல. போஸ்ட்மேன்ல இங்கேயே ஹெட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும், ஆத்தரைசேஷன் ஒன்று இருக்கும். இதுல நம்ம டேட்டாவை சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் JWT டோக்கன். நீங்க அதை செட் பண்ணதுக்கு அப்புறம் சப்போஸ் இன்வேலிட் சிக்னேச்சரோ இல்ல சிக்னேச்சரே இல்லைனாலோ அது என்ன சொல்லும் அப்படின்னா உன்னால என்னுடைய ஏபிஐ அக்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிடும். புரியுறதா?